வணக்கம். தமிழ்நாட்டுல இனி மதுவே கிடையாதா? பல வருஷங்களா மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நிஜமாக போகுதா? இதுதான் இப்போ எல்லாரும் பேசுற காரணம். 2026 மே மாசத்துல தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்காரு. பதவியேற்ற முதல் 2 நாட்களுக்குள்ளேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவு அவர் பிறப்பிச்சிருக்காரு. அதாவது மாநிலம் முழுவதும் இருக்கிற 717 டாஸ்மாக் கடைகளை உடனே மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல மது விலக்கு அப்படிங்கிறது பல தசாப்தங்களா ஒரு மிகப்பெரிய விவாதமா இருந்துட்டு வருது. டாஸ்மாக் மூலம் அரசுக்கு மிகப்பெரிய வருமானம் வந்தாலும் அதனால ஏற்படுற சமூக சீரழிவுகள், குடும்ப வன்முறைகள் ரொம்பவே அதிகம். அதனாலதான் இந்த 717 கடைகளை மூடுனது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இது ஒரு முழுமையான மது விலக்குக்கான முதல் படி அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனா இங்கேதான் ட்விஸ்ட். ஒரே ராத்திரியில டாஸ்மாக்க முழுசா மூடுனா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்னு பொருளாதார நிபுணர்கள் பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. முதலமைச்சர் எடுத்திருக்கிற இந்த முடிவோட கள நிலவரத்தை முதல்ல பார்ப்போம். மூடப்பட இருக்கிற அந்த 717 கடைகள் சாதாரண கடைகள் கிடையாது. இது சமூகத்துல ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல இருக்கிற கடைகள். குறிப்பா சொல்லணும்னா வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்துல இருக்கிற 276 கடைகள், பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கிற 186 கடைகள், அப்புறம் பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்துல செயல்பட்டு வந்த 255 கடைகள். பொது இடங்கள்ல, குறிப்பா பெண்கள், குழந்தைகள் கூடும் இடங்கள்ல மது அருந்துபவர்களால் ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை இது பெருமளவு குறைக்கும். ஒரு பள்ளி மாணவன் தினமும் ஸ்கூலுக்கு போற வழியில மதுக்கடையை பார்க்கும்போது மது குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்னு அவனோட ஆழ் மனசுல பதிவாகிடுது. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு தான் இந்த கல்வி நிலையங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகளை மூடுறது ரொம்ப அவசியம். இது மட்டுமில்லாம மது வாங்குவதற்கான சட்டப்பூர்வமான வயதை 21 ஆக்கி அதை ரொம்ப தீவிரமா அமல்படுத்தவும் உத்தரவு வந்திருக்கு. இந்த சட்டத்தை அமல்படுத்த டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற வாடிக்கையாளர்கள் கிட்ட கட்டாயமா ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் மாதிரி அடையாள அட்டைகளை செக் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்காக பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரங்கள் மூலமா அடையாள அட்டைகளை ஸ்கேன் செய்யும் கருவிகளை அரசு கொண்டு வரலாம். இதனால இளம் தலைமுறையினரை இந்த போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்ற முடியும். அடுத்ததா டாஸ்மாக் இயங்கும் நேரமும் குறைக்கப்படுது. இப்போ மதியம் 12 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் கடைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை இரவு 8 மணியோட முடிச்சுக்கிற மாதிரி அரசு பரிசீலனை செஞ்சுட்டு வருது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பொருளாதார காரணம் இருக்கு. தினக்கூலி வேலை செய்யறவங்க இரவு தாமதமா வரும்போது கடைகள் திறந்திருந்தா ஈஸியா அங்கே போயிடுவாங்க. ஆனா இரவு 8 மணிக்கே கடையை மூடிட்டா அவங்க நேரா வீட்டுக்கு போவாங்க. அவங்க உழைச்ச பணம் குடும்பத்தோட அடிப்படை தேவைக்கு பயன்படும். ஆனா இத பற்றி சிலரின் கருத்து என்னன்னா, இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிறது தான். பொதுவான பின்னணியில பார்த்தா ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும் துறையை முடக்குவது சாதாரண விஷயம் இல்ல. டாஸ்மாக் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு நிதியமைப்போட ஒரு மாபெரும் வருவாய் இயந்திரம். இதை எந்தவித பொருளாதார முன்னேற்பாடுகளும் இல்லாம மூடுனா அது பெரிய வெற்றிடத்தை உருவாக்கும். 2005-2006 நிதியாண்டுல வெறும் 6086 கோடி ரூபாயா இருந்த டாஸ்மாக் வருவாய் 2023-24ல 45855 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. 2025-26 ஆண்டுக்கான மதிப்பீட்டின்படி இந்த வருவாய் சுமார் 48344 கோடியை தாண்டி இருக்கு. பத்திரப்பதிவுத்துறைக்கு அடுத்தபடியா மாநிலத்தோட சொந்த வரி வருவாயில இதுதான் 2வது பெரிய துறை. மாநிலத்தோட ஒட்டுமொத்த வருவாய் வரவுகள்ல 75.3% இந்த சொந்த வரி வருவாய் தான் தீர்மானிக்குது. திடீர்னு டாஸ்மாக்க மூடுனா அரசோட இலவச திட்டங்கள், கட்டமைப்பு பணிகள் எல்லாம் நிக்குமேனு ஒரு பக்கம் பயம் இருக்கு. இத பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மாநிலத்தோட ஒட்டுமொத்த கடன் சுமை மாநில உள்நாட்டு உற்பத்தியில சுமார் 26% உயர்ந்திருக்கு. மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை 1,06,968 கோடியா இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு கடுமையான நிதி நெருக்கடியில புதிய அரசு தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளான 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு பாதுகாப்பு படை, காலை உணவு திட்ட விரிவாக்கம்னு பல மக்கள் நலத்திட்டங்களை செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடிகள் தேவைப்படும். இந்த நேரத்துல டாஸ்மாக் மூலமா வர்ற 48,000 கோடி வருவாய முழுமையா இழந்தா அரசோட அன்றாட செயல்பாடுகளே முடங்கிடும். அதனாலதான் சுமார் 30,000 முதல் 35,000 கோடி வரையிலான வருவாய
ஒரே ராத்திரியில ஈடு செய்ய முடியாதுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு நிலையான வருவாயை பெற குறைஞ்சது 4 முதல் 5 வருஷம் ஆகும். அதனால படிப்படியான மதுவிலக்கு ஃபேஸ்ட் ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் சாத்தியமான வழின்னு நிபுணர்கள் நம்புறாங்க. சரி, இந்த வருவாய் இழப்பை ஈடுகட்ட அரசு என்னதான் பண்ண போகுது? இதுக்கு வரி மற்றும் வரியற்ற வருவாய் கட்டமைப்புகளை அரசு மாற்றி அமைக்கணும். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சென்னைக்கு பக்கத்துல செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகாவில் அமைய போற மதுராந்தகம் குளோபல் சிட்டி திட்டம். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் மூலமா சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவுல 6 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த ஒருங்கிணைந்த நகரம் அமைய போகுது. இதுல செயற்கை நுண்ணறிவு, ஃபின்டெக் மற்றும் லைஃப் சயின்சஸ் மாதிரி துறைகளை கொண்டு வர போறாங்க. இது 15 நிமிட நகரம் என்ற கான்செப்ட்ல உருவாகுது. இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த பகுதியோட ரியல் எஸ்டேட் மதிப்பு சுமார் 63% அதிகரிச்சிருக்கு. இந்த நகரம் முழுமையா செயல்படும் போது பன்னாட்டு நிறுவனங்கள் செலுத்தும் வரி, ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி மூலமா பல்லாயிரம் கோடி ரூபாய் அரசுக்கு கிடைக்கும். இது அடுத்த 5 வருஷத்துல டாஸ்மாக் இழப்பை சரி செய்ய ஒரு பெரிய அடித்தளமா இருக்கும். இன்னொரு முக்கியமான மாற்று திட்டம் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030. இந்தியாவோட செமிகண்டக்டர் சந்தை 2030க்குள்ள சுமார் $100 பில்லியன், அதாவது 8.5 லட்சம் கோடி ரூபாயா வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த துறையில முதலீடுகளை ஈர்க்கிறது மூலமா அரசுக்கு நிலையான வரி வருவாய் கிடைக்கும். சரி, இதெல்லாம் நீண்ட கால திட்டங்கள். குறுகிய காலத்துல வருவாயை நிர்வகிக்க என்ன வழி? இங்கதான் நம்ம கர்நாடக அரசோட ஏஐபி, அதாவது ஆல்கஹால் இன் பெவரேஜ் மாடலை பார்க்கணும். கர்நாடகால மதுபானத்தோட மொத்த விலைக்கு வரி விதிக்காம அதுல எவ்வளவு தூய்மையான ஆல்கஹால் இருக்கோ அதை பொறுத்து வரி விதிக்கிறாங்க. இதனால அதிக போதை தரக்கூடிய மலிவு விலை மதுபானங்களோட விலை 20 முதல் 30% வரை கடுமையா உயரும். அதே சமயம் பீர், வைன் மாதிரி பானங்களோட விலை குறையும். தமிழ்நாடும் இந்த முறையை பின்பற்றினா மது குடிப்பவர்களோட எண்ணிக்கை குறையும், ஆனா அரசுக்கு வர்ற வரி வருவாய் குறையாது. இது மதுவிலக்கை நோக்கிய பயணத்துல ஒரு சிறந்த இடைக்கால உத்தியா இருக்கும். சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாஸ்மாகை மூடினா சமூகத்துல என்ன நடக்கும்? இது மிகப்பெரிய கேள்வி. ஒரு பொருளை சட்டப்படி தடை செஞ்சுட்டா மக்கள் அதை தேடுறத உடனே நிறுத்திட மாட்டாங்க. அந்த தேவை கள்ள சந்தைக்கு மாறிடும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பீகார் மாநிலம். 2016ஆம் ஆண்டு பீகார் மாநிலத்துல திரு நிதிஷ்குமார் அரசால் கொண்டு வரப்பட்ட முழுமையான மதுவிலக்கு ஆரம்பத்துல பெண்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தாலும் போக போக நிறைய எதிர்மறை விளைவுகள் வந்துச்சுன்னு ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தோட ஆய்வறிக்கை தெளிவா சொல்லுது. பீகார்ல குடும்ப வன்முறைகளை குறைக்கத்தான் மதுவிலக்கு வந்துச்சு. குடும்ப வன்முறைகள் கொஞ்சம் குறைஞ்சாலும் பொது இடங்கள்ல வன்முறை மற்றும் சொத்து குற்றங்கள் அதிகமாயிடுச்சு. மாநிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய கள்ளச்சாராய பொருளாதாரம் உருவானது. கள்ளச்சாராய வியாபாரிகள் தங்களுக்குள்ளேயே மோதிக்க ஆரம்பிச்சாங்க. கள்ளச்சந்தையில மதுவோட விலை பல மடங்கு அதிகமானதுனால மதுவுக்கு அடிமையானவங்க பணம் தேடி சிறு திருட்டுகள், வழிப்பறிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. கடத்துறதுக்காக அவங்க பயன்படுத்தின நூதன முறைகளை கேட்டாலே ஆச்சரியமா இருக்கும். ஆம்புலன்ஸ்கள், பெட்ரோல் டேங்குகள், ஏன் தர்பூசணி பழங்களை குடைஞ்சு அதுக்குள்ள மறைச்சு வச்சு கூட மதுவை கடத்தினாங்க. கோவிட் நேரத்துல சானிடைசர்ல இருந்து ஆல்கஹாலை பிரித்தெடுத்தது, ரேஷன் அரிசியில சாராயம் காய்ச்சினதுன்னு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. இதனால காவல்துறையோட முழு கவனமும் இந்த கள்ளக்கடத்தலை தடுக்கிறதுலயே போயிடுச்சு. சாதாரண சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல. தமிழ்நாட்டிலையும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது பல காலமா இருக்கிற பிரச்சனை தான். சமீபத்துல கள்ளக்குறிச்சியில நடந்த கொடூரமான கள்ளச்சாராய மரணங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. டாஸ்மாக் கடைகளை மூடினா கிராமப்புறங்கள்ல சட்டவிரோதமா நச்சு சாராயம் காய்ச்சறது தடையின்றி நடக்கும் அபாயம் இருக்கு. இந்த கள்ளச்சாராயத்தையும் கடத்தலையும் தடுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சூப்பர் அதிரடி படையை ரெடி பண்ணியிருக்காரு. அதுதான் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு அதிரடிப்படை, அதாவது ANTF, ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். இது வெறும் கண் துடைப்பு வேலை இல்லை. மாநிலத்தோட 37 மாவட்டங்கள்லையும் 9 பெருநகரங்கள்லையும் இந்த சிறப்பு படை களமிறக்கப்பட போகுது. கோயம்புத்தூர் மாதிரி தொழில் நகரங்கள்ல இதுக்கான வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த படையில இருக்கிறவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வேலைகள் கிடையாது. அவங்களோட ஒரே குறிக்கோள் போதைப் பொருள் ஒழிப்பு மட்டும்தான். இன்னொரு பக்கம் சர்வதேச அச்சுறுத்தலும் இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் அரசு வந்த பிறகு போதைப்பொருள் கடத்தல் மாஃபியாக்கள் தங்களுடைய பார்வையை கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியான மியான்மர், லாவோஸ், தாய்லாந்து பக்கம் திருப்பியிருக்காங்க. அங்க இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வழியா தமிழ்நாட்டுக்கு போதைப்பொருள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த சர்வதேச கடத்தலை தடுக்க ஆன்டிஃப் படையினர் மத்திய அரசோட நிதான் என்ற டிஜிட்டல் தரவு தளத்தை பயன்படுத்தணும். இதன் மூலமா நாடு முழுக்க கைதான போதைப்பொருள் குற்றவாளிகளோட விரல் ரேகைகளை செக் பண்ணலாம்.
மாநில எல்லைகள்ல அதிநவீன எக்ஸ்ரே ஸ்கேனர்கள் மற்றும் மோப்ப நாய் படைகளுடன் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும். ஒரு பொருளை கடையில இருந்து எடுக்கிறது ஈஸி, ஆனா மக்களோட மனசுல இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். மதுவுக்கு ஆழமா அடிமையானவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை, அதாவது மெடிக்கல் டீடாக்சிஃபிகேஷன் கொடுக்காம கடைகளை மூடுனா அது பெரிய மன உளைச்சலையும் தற்கொலைகளையும் உருவாக்கும். இதுக்காக அரசு 2025ஆம் ஆண்டிற்கான போதை மறுவாழ்வு மையங்களுக்கான குறைந்தபட்ச தர வழிகாட்டுதல்கள் வெளியிட்டிருக்கு. இதுல விரிவான போதை ஒழிப்பு மையங்கள், அதாவது சிடிசி, மற்றும் மறுவாழ்வு மையங்கள், அதாவது ஆர்சி என 2 பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள்ல சிசிடிவி கேமரா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனி தங்குமிடம்னு அடிப்படை வசதிகள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாக மூடுறதுக்கு முன்னாடி அரசு மருத்துவமனைகள்ல இந்த மையங்களை போர்க்கால அடிப்படையில அரசு உருவாக்கணும். அடுத்த முக்கியமான சவால் வேலைவாய்ப்பு. டாஸ்மாக்ல வேலை செய்யற பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழப்பாங்க. இப்போதே ஊழியர்கள் மத்தியில வேலை நிறுத்த போராட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அரசு இவங்களை கைவிடாம மாற்று வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வரணும். அரசு போக்குவரத்து கழகங்கள், மின்சார வாரியம் மாதிரி இடங்கள்ல இவங்களுக்கு வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி மதுராந்தகம் குளோபல் சிட்டி கட்டமைப்பு பணிகள்லையும் காலி பாட்டில்களை மறுசுழற்சி செய்யும் திட்டங்கள்லையும் இவங்களை பயன்படுத்தலாம். இன்னொரு பெரிய சவாலும் இருக்கு, அதுதான் அந்நிய முதலீடு. தமிழ்நாட்டுல முழு மதுவிலக்கு வந்தா வெளிநாட்டு அதிகாரிகளும் ஐடி ஊழியர்களும் பெங்களூரு இல்லனா ஹைதராபாத் பக்கம் போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. இது மாநிலத்தோட அந்நிய நேரடி முதலீட்டை கடுமையா பாதிக்கும். இதுக்கு தீர்வு குஜராத் மாநிலத்துல இருக்கு. குஜராத் ஒரு முழுமையான மதுவிலக்கு மாநிலம். இருந்தாலும் பன்னாட்டு முதலீடுகளை ஈர்க்க அங்க இருக்கிற கிஃப்ட் சிட்டி என்ற சிறப்பு பொருளாதார மண்டலத்துல மட்டும் மது அருந்த விதியை தளர்த்தியிருக்காங்க. வெளிநாட்டு பயணிகள், குஜராத் அல்லாதவங்க தங்களோட ஐடி கார்டை காட்டிட்டு அங்க மது அருந்தலாம். தமிழ்நாடும் இதே மாடலை பின்பற்றி சென்னை ஓஎம்ஆர் ஐடி ஹைவே மற்றும் அமையப்போற குளோபல் சிட்டி பகுதிகளுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அனுமதி முறையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இந்த முழு மதுவிலக்கு அப்படிங்கிறது 5 வருஷ திட்டமா, 5-year phased ரோட் மேப்பா வகுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 ஆண்டு வரைபடத்தை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். முதல் வருஷம் 2026-2027 விநியோகத்தை குறைக்கிறது. புதுசா எந்த கடைக்கும் அனுமதி தரக்கூடாது. விற்பனை நேரத்தை இரவு 8 மணியா குறைக்கணும். 21 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு மது கிடைக்காம இருக்க ஆதார் ஸ்கேனிங் மிஷின் வைக்கணும். ஏஎன்டிஎஃப் படைய முழு வீச்சுல களமிறக்கணும். அடுத்ததா 2ஆம் வருஷம் 2027-2028 வீரியமான மதுபானங்கள் மீது ஏஐபி வரி மாதிரியை அமல்படுத்தி விலையை ஏத்தி விற்பனையை குறைக்கணும். எல்லா கிராம ஊராட்சிகள்லையும் விழிப்புணர்வு முகாம்கள் ஆரம்பிக்கணும். தாலுகா அளவிலான அரசு மருத்துவமனைகள்ல போதை ஒழிப்பு மையங்களை செயல்பட வைக்கணும். மாற்று பொருளாதாரத்துக்கான குளோபல் சிட்டி பணிகளை வேகப்படுத்தணும். 3ஆம் வருஷம் ரொம்ப முக்கியமானது. மாநிலத்தில் இருக்கிற எஞ்சிய டாஸ்மாக் கடைகள்ல 50% இந்த வருஷத்துல மூடுறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைகள்ல கிராமத்தோட மைய பகுதிகளில் இருக்கிற கடைகளுக்கு நிரந்தரமா சீல் வைக்கணும். மூடப்படுற கடைகள்ல வேலை பார்த்தவங்களை அரசு துறைகள்ல மாத்திவிடணும். இது மட்டும் இல்லாம பெர்மிட் முறை அறிமுகப்படுத்தப்படலாம். அதாவது அரசு அடையாள அட்டையை பதிவு செஞ்சு மாதாந்திர பெர்மிட் வாங்கினாதான் மது கிடைக்கும்ன்ற கட்டுப்பாட்டை கொண்டு வரலாம். 4ஆம் வருஷம் அரசுக்கு வருவாய் வரத் தொடங்கும். குளோபல் சிட்டி, ஐடி பார்க்குகள் செயல்பட தொடங்கி அது மூலமா கார்ப்பரேட் வரி, ஜிஎஸ்டி வருமானம் கிடைக்கும். இது டாஸ்மாக் இழப்பை சரி செய்யும். மாநிலங்களுக்கிடையேயான கள்ளக்கடத்தலை தடுக்க கூட்டு காவல் படையை அமைத்து சாதாரண சில்லறை விற்பனை கடைகள் அனைத்தையும் மூடிவிடணும். 5 நட்சத்திர விடுதிகள் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல மட்டும்தான் மது கிடைக்கும். இறுதியாக 5ஆம் வருஷம் 2030 மற்றும் 2031 மிந்திய 1937 தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் முழுமையான நிரந்தரமான தடையை சட்டப்பேரவையில் தீர்மானமாக நிறைவேற்றணும். கள்ளச்சாராயம் காய்ச்சுவோருக்கு ஆயுள் தண்டனை, துணை போகும் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் பறிமுதல்னு சட்டத்தை ரொம்ப கடுமையாக்கணும். கிராம சபைகள், மகளிர் அமைப்புகள் மூலமா சமூக தணிக்கை, சோஷியல் ஆடிட் நடத்தப்படணும். டாஸ்மாக மூடுறது சமூக ரீதியா வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனா மாற்று ஏற்பாடுகள் இல்லாம ஒரே ராத்திரியில செய்ய முடியாது. உட்கட்டமைப்பும் காவல்துறை பலமும் இல்லாம கொண்டுவரப்படும் திடீர் சீர்திருத்தங்கள் கள்ளச்சாராய சாவுகளுக்குத்தான் வழிவகுக்கும். புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களின் முதல் நகர்வுகள் ரொம்பவே அறிவியல் பூர்வமா இருக்கு.
அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாடு ஒரு முழுமையான போதையில்லா பொருளாதாரத்தில் தற்சார்படைந்த முன்மாதிரி மாநிலமா மாறும்னு நம்பலாம். இந்த 5 வருஷ திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது முழுமையா சாத்தியமாகுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை உலகத்துக்கே ஒரு ரோல் மாடலா மாறும்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.